தமிழர்கள் மீது நடத்தப்படுகின்ற இனப்படுகொலைக்காக நீதி கோரக்கூடிய ஒருவராகவும், உண்மையிலே நம்முடைய பெரிய ஒரு வணக்கத்தை ஒரு நன்றியோடு தான் நாம் இன்றைக்கு செலுத்துகிறோம். உலகத்தில் நடக்கும் போர்களால் பாதிக்கப்படுபவர்கள் தான் அகதிகள், அவர்கள் அமைதியின் தூதர்கள் என்ற கொள்கையை தமிழர்கள் மீது நடத்தப்படுகின்ற இனப்படுகொலைக்காக நீதி கோரக்கூடிய ஒருவராகவும், நமக்காக நம்முடைய விடுதலைக்காக மீது நடத்தப்பட்ட இனப்படுகொலைக்காக மிகப்பெரிய அந்த என்ன சொல்ல உலகத்தால் தடை செய்யப்பட்ட அந்த போருக்காக நம்மளோடு நின்றிருக்கிறார். அந்த இடத்தை நோக்கி போர் நடத்துகிறோம் தமிழக தேசிய தலைவர். அந்த மண்ணின் விடுதலைக்காக, அந்த மண்ணின் ஒரு அரணாக, அந்த மக்களின் பாதுகாப்பு அரணாக, அந்த தேசத்தில் தேசிய மக்களின் இராணுவத்தில் பணியாற்றியவர். அந்த சிலை, அந்த தமிழக வாழ்முறை கட்சியின் தலைவர் அண்ணன் தி. வேல்முருகன் அவர்கள் உள்ள வந்திருக்காங்க. அவர்களுக்கு ஏதோ ஒரு அவசர பணி இருப்பதனால முதல் கூட்டி அவரோட நினைவுரை ஆற்றணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அவர் பேசிட்டு அவர் விராஜ் மெண்டிஸ் அவர்களுடைய தோழர் அவர்களுடைய நினைவுகளை பகிர்க்கணும். அவருடைய வேலையை எப்படியெல்லாம் நாம் தொடர வேண்டும் சொல்லி நமக்குள்ள பேசணும்னு சொல்லி கேட்கிறேன். அன்போடு அழைக்கிறோம் வேல்முருகன். இலங்கை மண்ணில் ஒரு சிங்கள இனத்தில் பிறந்திருந்தாலும் அவர் மனித உரிமைக்கான ஒரு செயல்பாட்டாளராக, இனப்படுகொலைக்கு எதிராக பாதிக்கப்படுகின்ற மக்களின் பக்கம் நின்று அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்காக குரல் கொடுத்த ஒருவராக, குறிப்பாக தமிழீழ தேசிய தலைவர் அவர்களால் அவர் உடல்நிலை பாதிக்கப்பட்ட காலத்தில் அவர் எப்படியாவது காப்பாற்றுங்கள், காப்பாற்றப்பட வேண்டியவர் என்று சொல்லக்கூடிய வகையில் தமிழீழ மக்களின் அன்பையும், விடுதலை புலிகளின் தலைவர் அதற்கு தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்களுடைய நன்மதிப்பையும் பெற்றவராக அவர் விளங்கியிருக்கிறார். சிங்கள தேசத்தில் பிறந்திருந்தாலும் ஒரு தேசிய இனத்தின் மீது நடத்தப்படுகின்ற அடக்குமுறைகளுக்கும் ஒடுக்குமுறைகளுக்கும் எதிராக ஒரு மதிப்புக்குரிய தோழர் வீராஜ் மெண்டில்ஸ் அவர் இறப்புக்கு நம்முடைய தமிழின் சார்பாக இந்த ஒரு இரங்கல் கூட்டத்தையும் அவருடைய பற்றியான ஒரு நினைவேந்தல் நிகழ்வையும் நம்முடைய தாய் தமிழகத்திலிருந்து ஒருங்கிணைத்து நடத்துகின்ற இந்த நிகழ்வில் பங்கெடுத்து, அப்படிப்பட்ட ஒருவருக்கு தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாகவும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள் என்ற அடிப்படையில் என்னுடைய முதலில் இரங்கலை பதிவு செய்கிறேன். இன்றைக்கு உலகத்தில் நடக்கும் போர்களால் பாதிக்கப்படுபவர்கள் தான் அகதிகள், அவர்கள் அமைதியின் தூதர்கள் என்ற கொள்கையை பரப்பிய ஒருவராக அவர் ஈழ மக்களால் பார்க்கப்படக்கூடிய ஒருவராக இருக்கிறார். பல்வேறு போராட்டங்களையும் அரசியல் போராட்டங்களையும் முன்னெடுத்திருக்கிறார். பல்வேறு நெருக்கடிகளை அவர் சந்தித்து இருக்கிறார். அவரை பற்றியான குறிப்புகளை நாம் படிக்கின்ற போது உண்மையிலேயே எனக்கு குறிப்பாக ஒரு பெரிய அதிர்ச்சியாகத்தான் இருக்கிறது. சிங்கள சமூகத்தில் பிறந்து தமிழர்கள் மீது நடத்தப்படுகின்ற இனப்படுகொலைக்காக நீதி கோரக்கூடிய ஒருவராகவும், அந்த நீதியோடு மட்டுமில்லாமல் அந்த அடக்குமுறைக்கு எதிராக சிங்கள தேசத்திலே சிங்கள அரசுகளை எதிர்த்து போராடக்கூடிய ஒருவருமாக அவர் இருந்திருக்கிறார் என்பது உண்மையிலேயே பாராட்டுக்கும் போற்றுதலுக்கும் அவருடைய துணிச்சலான அந்த என்ன சொல்லுவாங்க மனித உரிமை செயல்பாட்டுக்கும் உண்மையிலேயே நம்முடைய பெரிய ஒரு வணக்கத்தை ஒரு நன்றியோடு தான் நாம் இன்றைக்கு செலுத்துகிறோம். அதுபோன்று 1984 அவர் பிரிட்டனுக்கும் சென்ற போது பிரிட்டன் அரசு அவர் நாடு கடத்தியதை பற்றி குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதுபோன்று 86 மான்செஸ்டர் 760 நாட்கள் மக்கள் ஆதரவோடு அவர் நடத்தி அங்கு தங்கியிருந்து அதற்கு பிறகு அவர் வலுக்கட்டாயமாக வெளியேற்றப்பட்டது. அதுக்கு பிறகு அவர் வெளிநாட்டில் திருமணம் செய்து கொண்டு ஜெர்மனியில் அவருடைய போராட்டங்களை குறித்து கூட அவரை குறித்தான இந்த குறிப்புகளில் படிக்க நேர்ந்தது. உண்மையிலேயே என்னை பொறுத்தவரையில் சிங்களவர்கள் என்றால் பெரும்பான்மையாக அவர் இன வெறியர்களாக இந்த புத்தர்களே என்று சொல்லக்கூடிய அந்த புத்த பீச்சுகளே அந்த உடை அணிந்து கொண்டு அவர்கள் செய்கின்ற அநியாயங்கள், அக்கிரமங்கள், அட்டூழியங்கள் எல்லாம்
நாம் தொலைக்காட்சிகளில், செய்திகளில், வரலாறுகளில் படித்திருக்கிறோம். ஆனால் இவர் உண்மையிலேயே இவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு மனித உணர்வுகளுக்கு, மாந்தநேய உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கக்கூடிய ஒருவராக இருந்திருக்கிறார். அவர் சிங்களவராக இருந்தாலும் அடிப்படையில் ஒரு மனித நேயத்தோடு இந்த பிரச்சனையை அணுகி, இந்த பிரச்சனைக்கான சர்வதேச மையங்களில் ஆவணங்களை சமர்ப்பித்து அதற்காக போராடிய ஒருவராக அவரை குறித்தான குறிப்புகள் நமக்கு தெரிவிக்கின்றன. அதுபோன்று இலங்கை அரசியல் ராணுவ வன்முறைகளை சர்வதேச மேடைகளில் நம்முடைய தொப்புள் கொடி உறவுகளான ஈழத் தமிழ் உறவுகளுக்காக தமிழர் அல்லாத ஒருவர் சர்வதேச அரங்கில், அதுவும் சிங்கள இனத்தில் பிறந்து எந்த இனம் அங்கு ஒடுக்குமுறையை அடக்குமுறைகளை செய்கிறதோ அந்த இனத்தின் இருந்து ஒருவர் நமக்காக வாதாடி இருக்கிறார், போராடி இருக்கிறார். அதற்காக அவர் எவ்வளவு துன்பங்களை, துயரங்களை சந்தித்திருக்கிறார் என்பதெல்லாம் உண்மையிலேயே எனக்கு இது ஒரு புதிய செய்திதான். இவர் பெயரை நான் ஒரு முறை 2 முறை அண்ணன் ஜெயா அவருடைய யூடியூப்னுடைய நேர்காணல்களை பார்க்கின்ற போது இவர் பெயரை அப்போதுதான் நான் முதல் முறையாக கேட்டிருக்கிறேன். அதற்கு பிறகு அருமை சகோதரர் பிரதீப் அவர்கள், ஆமன்னா இப்படி ஒருவர் இருக்கிறார், அவருக்கான அந்த இறப்புக்கு இரங்கலை நாம் தெரிவிக்கின்ற போது அவருக்கான அந்த குறிப்புகள் அனுப்பிய போது நான் படித்துவிட்டு உண்மையிலேயே வியந்து போனேன். இப்ப தோழர் ஆனந்தி சகோதரி அக்காவுக்கோ, தோழர் மகேந்திரன் அவர்களுக்கோ, தியாகு போன்றவர்களுக்கோ, மணியண்ணன் போன்றவர்களுக்கோ, எம்மவன் மூத்தவர்களுக்கு ஐயா நெடுமாறன் போன்றவர்கள், வைகோ போன்றவர்கள், திருமாவளவன் போன்றவர்களுக்கெல்லாம் கொடுத்திருந்திருக்கும். நான் உண்மையிலேயே சொல்லுகிறேன், உண்மையிலேயே எனக்கு இவரை பற்றியான இவருடைய பங்களிப்பை குறித்து, இவருடைய தியாகங்களை குறித்து, இவருடைய அர்ப்பணிப்பை குறித்து, நமது உறவுகளுக்காக இவர் சமரசமிட்டு நின்றார் என்பதெல்லாம் அவரை குறித்தான குறிப்புகளை படிக்கின்ற போதுதான் நான் தெரிந்து கொள்கின்றேன். அது வேறு நம்முடைய டப்ளின் தீர்ப்பாயம் இது போன்று அது அந்த ஆவணங்களை சமர்ப்பித்தது, அது போன்று 1990களில் பத்திரிகையின் மூலம், ஹிரு பத்திரிகையின் மூலம் சிங்கள முற்போக்கு அரசியல் செயல்பாடுகளுக்கு மத்தியில் தமிழ் மக்களின் உரிமை கோரலில் இருக்கும் நியாயமான காரணங்களை அவர் எடுத்துரைத்தது. அதனால 1991ஆம் ஆண்டு ஜெர்மன் நாடு முழுவதும் பொதுக்கூட்டங்கள் நடைபெற்றன. அந்த பொதுக்கூட்டத்துல அவர் வந்து அதுக்கு அவர் இயக்கத்தை அங்கு ஆரம்பித்து போராடியது. இப்படி கடைசி வரையும் அவர் வந்து 2024 ஆகஸ்ட் 16 அன்று அவருடைய இறக்கும் தருவாய் வரையிலும் அவர் ஏற்றுக்கொண்ட அந்த கொள்கையில், லட்சியத்தில் சமரசம் இல்லாமல் சிங்கள பௌத்த பேரினவாத அரசு எத்தனை அடக்குமுறைகளை, ஒடுக்குமுறைகளை அவர் மீது கட்டுவித்த போதும், நாடு கடத்திய போதும், பல்வேறு துயரங்களை அவர் மீது திணித்த போதும் அத்தனையும் எதிர்கொண்டு நமக்காக, நம்முடைய விடுதலைக்காக, நம் மீது நடத்தப்பட்ட இனப்படுகொலைக்காக, மிகப்பெரிய அந்த என்ன சொல்லுவாங்க, உலகத்தால் தடை செய்யப்பட்ட அந்த போருக்காக நம்மளோடு நின்றிருக்கிறார். அதனால 2006 ஐரோப்பிய ஒன்றியம் புலிகள் அமைப்பை தடை செய்த போது கூட அவர் 2009 அந்த இனப்படுகொலைக்கு அதை குறித்து மிக அவருடைய பங்களிப்பை நினைக்கின்ற போது உண்மையிலேயே இது ஒரு நிகழ்ச்சி. நம்ம எல்லா தமிழர்கள், இளைஞர்கள், ஈழ விடுதலையை தெரிந்தவர்கள், சிங்களவர்கள் என்றால் நான் தலைவர்கிட்ட போர்ல ஒரு சில சிங்களர்கள் தகவல் பரிமாற்றத்தினுடைய நேர்மை, ஒழுக்கம், தலைமை பண்புகள், இந்த பாலியல் சுன்றல் இல்லாத ஒரு விடுதலை போர் இதெல்லாம் குறித்து சிலவர்கள் ரொம்ப என்ன சொல்லுவாங்க, சிலவித்து தலைவரை புகழ்ந்து பாராட்டி பேசியிருக்காங்க அப்படின்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனா இப்படி ஒரு போராட்டத்தில் இப்படி நம்மோடு தோள் கொடுத்து துணை நின்று போராடி, நமக்காக வாதாடி, நமக்கான ஆதாரங்களை திரட்டி, நமக்காக நீதி கோரலில் வரை 2024 அவர் இறக்கும் தருவாயில் வரையிலே அவர் இருந்திருக்கிறார் என்பது உண்மையிலேயே அதே மாதிரி நான் நம்ம டப்ளின், பிரமன், பெர்லின் ஆகிய இடங்கள் நடந்த 3 தீர்ப்பாயங்கள்ல தமிழர்கள் பக்கமாக நின்று உலக மக்களின் கவனத்தை ஈர்த்தவர் என்று அவரை குறித்தான இந்த குறிப்புரையில் நான் படித்த போது உண்மையிலேயே பொதுவாக நாங்கள் இங்க பேசுவோம், இயக்கங்கள்லாம் ஒன்று கூடிய டப்ளின் தீர்ப்பாயணும் அப்படின்னு. அந்த டப்ளின் தீர்ப்பாயத்திற்கு ஒரு சிங்களவர்கள் உடன் இருந்து அதில் அவர் பங்காற்றியிருக்கிறார், ஆதரவாக பயணித்திருக்கிறார் என்பதெல்லாம் உண்மையிலேயே ஒரு பெரிய பாராட்டுக்குரிய ஒரு புகழஞ்சலி. இப்ப நம்ம இதை நீங்க முன்னெடுக்கிறீங்க, இதுல நாங்கெல்லாம் கலந்துகிட்டு அவருக்காக ஒரு நினைவேந்தல் பண்ணணும் அப்படின்றது உண்மையிலேயே இந்த ஈழ விடுதலைக்காக தெரிந்தோ தெரியாமலோ சிங்கள தேசத்தில் இருந்த ஒரு சிலரும் அல்லது ஒரு சிலருக்கு மேலும் பங்காற்றி இருக்கிறார்கள். இந்த விடுதலை போரில் நியாயத்தின் பக்கம், நீதியின் பக்கம், தமிழ் விடுதலை புலிகளின் வீரம் சிறந்த போராட்டத்தின் இருந்த அந்த உண்மையான அந்த உணர்வுகளுக்கு மதிப்பளித்து பங்காற்றி இருக்கிறார்கள் என்பதெல்லாம் தெரிய வருகிறது. ஆக அந்த வகையில் தமிழக தேசிய தலைவர் எப்படி ஒரே ஒரு சிங்களவர் பொதுஜனம் கூட பாதிக்கப்படாமலும்
சிங்கள வெகுமக்கள் மீது தாக்குதலை நடத்தாமலும், சிங்கள பெண்கள் மீது எந்தவித ஒரு பாலியல் வல்லுறவுக்கு உள்ளாக்கப்படாமலும் கைதிகளாக சிறைபிடிக்கப்பட்ட போது கூட அது ஆண்களாக இருந்தாலும், பெண்களாக இருந்தாலும், பொதுமக்களாக இருந்தாலும் ஒரு மாண்போடு, மரியாதையோடு நடத்தினார்கள் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். உதாரணத்துக்கு ஒரு சிங்கள தளபதி அளவில் இருக்க ஒருவனுக்கு சிலை ஒரு இடத்தில் வைக்கப்பட்டிருந்ததாகவும், அந்த இடத்தை நோக்கி போர் நடந்தபோது தமிழக தேசிய தலைவர் அந்த மண்ணின் விடுதலைக்காக அல்ல அந்த அந்த மண்ணின் ஒரு அரணாக, அந்த அந்த மக்களின் பாதுகாப்பு அரணாக, அந்த தேசத்தின் தேசிய இன மக்களின் ராணுவத்தில் பணியாற்றியவர் அந்த சிலை. அந்த தரமட்டமாக்கி நீங்கள் துவித்தெடுத்து விடக்கூடாது அப்படி என்று எல்லாம் அறிவுறுத்ததாக நம்ம அண்ணன் அறிவுமதி அவர்கள் ஈழம் சென்று வந்த பிறகு என்னோடு சொன்னார். அந்த அளவுக்கு ஒரு சிலைக்கு கூட புலிகள், ஈழ மக்கள் எந்த சின்ன ஒரு கீறலும் வந்துவிடக் கூடாது என்று சொன்ன எமது தமிழீழ தேசிய தலைவருடைய அந்த மனிதநேயமிக்க மாண்புக்குரிய அந்த விடுதலை போரை முழுவதுமாக உள்வாங்கி தமிழர்கள் பக்கம் நின்று அறம் சார்ந்த ஒரு வாழ்வை வாழ்ந்து இறுதி வரையில் சமரசம் இல்லாமல் தமிழீழ விடுதலை அந்த வீரம் சிறந்த விடுதலை போராட்டத்தின் பக்கம் இருந்த நியாயத்தை உணர்ந்து அதற்கு எதிராக சிங்கள பௌத்த பேரினவாத அரசு நடத்திய இனப்படுகொலைக்கு நீதி கோரலில் இருந்து தமிழர் பக்கம் நின்ற அந்த மகத்தான சிங்கள தேசத்தின் ஆளுமையாக இருந்து மறைந்த ஒரு மதிப்புக்குரிய தோழர் வீராஜ் மெண்டிஸ் அவர்களுக்கு தாயக மண்ணான தமிழ்நாட்டிலிருந்து தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாகவும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதி என்ற அடிப்படையிலும் என்னுடைய வீர வணக்கத்தினை செலுத்தி அவருக்கு புகழஞ்சலி செலுத்தி நான் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி அண்ணன். தன்னுடைய 17 வயசுல லண்டனுக்கு சென்று அங்க படிக்கிறதுக்காக போகி அங்க இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்கள், அங்க பிரிட்டன் மக்களால ஒடுக்கப்பட்ட பல்வேறு தேசிய இனங்கள் மக்களுக்காக உரிமைகளுக்காக போராடி, ஐரிஷ் மக்களுக்கான தேசிய விடுதலைக்காக போராடி, ஐரிஷ் மக்களுக்காக நான் போராடும் பொழுது என் சொந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஈழ மக்களுக்காக நான் போராடலன்னா எப்படின்னு சொல்லி இந்த போராட்டத்துக்குள்ள உள்ள வந்து கிட்டத்தட்ட 760 நாட்கள் ஒரு தேவாலயத்துக்குள்ள சூரிய வெளிச்சம் கூட உள்ள நுழைய முடியாத அளவுக்கு மக்களுடைய பாதுகாப்போடு உள்ள இருந்து மனிதாபிமானம் ஒன்றே இந்த உலகின் உயர்வானது என்று நினைத்த அந்த மகத்தான மனிதருக்கான ஒரு நினைவேந்தல்ல நீங்க வந்து பங்கேற்று நீங்க அவருக்கான ஒரு இரங்கல் செய்தி கொடுத்ததுல வந்து மிக்க மகிழ்ச்சி. தொடர்ந்து நம்ம அவருடைய வேலைகளை தொடர்ந்து முன்னெடுத்து செல்வோம். உங்களுக்கு ரொம்ப நன்றி.